மிகப்பெரிய பாடம், சிறை கொடுத்த பாடம் என்னன்னா, என் வாழ்க்கையில் நான் யார் பின்னாடி போகணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப துணையாக இருந்துச்சு. நினச்சவங்க அவங்க ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் அண்ணன் சீமான் அவர்கள், நாம் ஒரு கட்சி தலைவர் என்பதை தாண்டி சொந்த அண்ணன் போலவே வந்து என்னை சிறையில் வந்து ஒரு முறை தான் பார்க்க வந்தார். ஒரு முறை தான் பார்க்க வர முடிஞ்சது அவரால். ஆனால் வீட்டுக்கு ஒரு 3 முறை போனார். அவர் வீட்டுக்கு போய் பார்க்கணும் அவசியமே இல்லை, ஃபோன்லேயே பேசிடலாம். ஆனால் போய் ஆறுதல் சொல்லி என் பிள்ளைங்களோட பேசி ரிலாக்ஸ் பண்ணி ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் கட்சிக்காரங்க உயிரை கொடுத்து நின்னாங்க. சியூரிட்டி நிப்பாட்டுறதா இருக்கட்டும், மனு பொருள் வாங்குறதா இருக்கட்டும், என் மனைவி வந்து அவங்கள கூட்டு வந்து சென்னையில் வந்து வீட்டில் தங்க வச்சு, கட்சிக்காரங்க வீட்டில் தங்க வச்சு, அங்கேருந்து அவங்கள சிறைக்கு கூட்டு வந்து பார்க்க வச்சுட்டு திருப்பி கொண்டு போய் விடுறதா இருக்கட்டும், எல்லா வேலையிலும் பார்த்தாங்க. அப்போ இங்கே என்னோட வீட்டுக்கு இபி பில் கட்டுறது, நான் இருந்து என்னென்ன பண்ணுவானோ அதெல்லாம் எதுவுமே அவங்க நம்ம ஒப்படைச்சு வர மாட்டோம் இல்லையா, எல்லாத்தையுமே வந்து பார்த்தது வந்து திருச்சி தம்பி மகிழன், சரவணன் எல்லாருமே பார்த்துக்கிட்டு. என்னன்னா டிரைவர் வந்து தம்பி வந்து என் பையனை தூக்கிட்டு வந்துட்டான், அப்பான்னு கத்துறான். நான் உடனே வந்து இல்லை அவன் பேர் ஆதன் பேர், நான் லட்டு தான் கூப்பிடுவேன், ஆளுங்களை கொள்ளுன்னு இருப்பான்ட்டு லட்டுன்னு கூப்பிட்றேன். இவன் என்ன பண்ணுறான், அந்த கம்பியை பிடிச்சி மேலே ஏறி வரான். இந்த கம்பியை பிடிச்சி எப்படியாவது அப்பாட்ட போயிட முடியாது. அந்த தருணத்தெல்லாம் உடஞ்சிட்டேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதாவது 1 மணி நேரம் அழுதேன், போய் உட்காந்து 1 மணி நேரம் அழுதேன். வந்து மேலே ஏறி வரான், நான் தூக்கிட்டு போன்ட்டேன். தூக்கிட்டு போனோடனே அவன் என்ன பண்ண இப்படியே போகிறான். அப்போ 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 அப்படின்னு என்னடா வாழ்க்கை இது, ஒரு சின்ன பிள்ளை மனசில் என்ன எந்த இது இருக்கும். இதை விட மூத்த பையன்ட்ட வந்து வெளியே வந்து கேட்டேன், டேய் நான் அப்பா 6 மாதம் இல்லையே என்ன நினச்சேன்னா, நீ எங்களை விட்டு போயிட்டேன்னு நினச்சேன் அப்படின்னா. எனக்கு என்ன சொல்கிறாங்க, என்ன காருக்குள்ள வச்சு நான் சும்மா சாதாரணமாக கேட்குறேன், இந்த காமெடி கேட்டேன். அப்பா ஒன்று போய்ட்டு என்ன நினச்சேன், நீ எங்களை விட்டு போயிட்டேன்னு நினச்சேன். எங்கே போயிட்டேன்னு நினச்சேன் அப்படின்னு உடனே அழுதுட்டான். அவன் செத்து போயிட்டான்னு நினச்சிட்டாங்க, இல்லைன்னு நினச்சிட்டான். அவனை என் காட்டவே இல்லை, 6 மாதம் அவன் எங்கேயுமே வரல. எனக்கு என்னடா வாழ்க்கை ஆகி போச்சு. அதான் தனிப்பட்ட முறையில் அவ்வளோ வலி வேதனை. நைட்டு 12 மணி 1 மணிக்கு எஞ்சி பிள்ளை போய் தேடி ஒரு ரூமாக போய் தேடி இருக்கான். சின்ன பையன் ஒரு ரூமாக திறந்துருந்து அப்பா எங்கே இருக்காரு, அப்பா எங்கே இருக்காரு தேடுறது. இதை விட ஹிமாயனன்னு சொல்லி கட்சியில் பொறுப்பாளர் அவர் சொன்னார், எல்லோரும் பார்க்க போயிருக்காங்க வீட்டுக்கு, காலை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு சின்ன பையன் கையை அப்படி இழுத்து கொண்டு போயிருக்கான். இழுத்து கொண்டு போய் என் ஃபோட்டோவை காட்டி அப்பா அப்பா அப்படின்னு இருக்கான். ஏன்னா என்னையே தண்டிச்சாங்க, என் பிள்ளை என்ன பாவம் பண்ணிச்சு. அதெல்லாம் வெளியே வந்து கேட்ட கூட மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. சரி என்னடா இது, நம்ம எந்த தப்பும் செய்யலை, நம்ம யார் சொத்தையும் அபகரிக்கலை, மணல் அள்ளி வைக்கலை. பேசுங்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டுக்காக 11 மாதம் முடக்கி போட்டு என்னுடைய பொருளாதாரத்தை பூரா முடக்கி, இப்போ சீமானனை உரிச்சு கொடுத்த உற்சாகத்தில் நான் உயிரோட வாழ்கிறேன், அவ்வளோதான். இல்லைன்னா வேற ஒரு ஆளாக இருந்தால் அரசியலே வேணாண்டு ஓடிருப்பான். அந்த அளவுக்கு தான் எனக்கு அடக்குமுறை இருக்கவே கூடாது. இதை விட ஒரு வார்த்தையை ஒரு ஈழத்தமிழர் மூலியமா ரொம்ப அவர் கஷ்டப்படுறாரு, நீ திமுகவில் சொல்லி கொஞ்சம் அவருக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடுங்க, இவ்வளவு மோசமாக இருக்குன்னு. சாவட்டும், அதுக்கு தானே ஜெயிலில் போட்டிருக்கோம். சுபவீர பாண்டியன் சொன்னது.